வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மக்களே, இப்போ பாட்டு ஒன்று போடுறோம், இல்லை மியூசிக் ஒன்று போடுறோம். அந்த மியூசிக்கில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சில இடங்கள்ல வந்து பீட் வரும். ஸோ அந்த இடத்துல எல்லாமே அப்படியே அந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் போடுற பிக்சரும் பீட் ஆகிற மாதிரி இருந்தால் செம்மையாக இருக்கும்ல. ஸோ அதை தான் இன்றைக்கி கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் மூலமாக பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போட்டிருப்போம். ஸோ உங்களுக்கு நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு அதில் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை பார்த்து உங்களுக்கு நீங்களே தெளிவுபடுத்தி கொள்ளலாம். ஸோ அதுக்காக தான் பார்க்க சொல்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணுன்னு இல்லை. அண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான வீடியோ பண்ணி நீங்கள் அசத்தலாம். ஸோ என்னோடய வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி நம்மளுக்கு சேனலுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். அண்ட் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம எப்படி அந்த பீட் எஃபெக்ட் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி கிரியேட் நியூ கொடுத்து நீங்கள் புதுசாக ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து நான் ரேஷியோ வந்து யூடியூப்போட 16:9 ஆமாம் 16:9 வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு இமேஜ் வந்து எடுத்து சின்ன இதுதான் என்னோடய தங்கச்சியோட இமேஜ். ஸோ இந்த இமேஜை வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இந்த இமேஜை வந்து நான் போட்டேன். இப்போ போட்டு வந்து அந்த இமேஜை வந்து நான் பெருசாகிக்கிறேன். அது எப்படி பெருசாக்குறேன்னா, மீடியாக்குள்ளே போய் நீங்கள் அந்த இமேஜை போட்டுமே அந்த இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த கட்டிங். இந்த ஃபோட்டோ வந்து ட்ரிம் பண்ணுறதுக்கு பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள், பேன் அண்ட் ஜூம்னு இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு வந்து அந்த ஃபோட்டோ எந்தளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து நீங்கள் பாயிண்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நான் இதை வந்து கேப்சர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணணும். ஏன் அப்படின்னா அந்த சுற்றி இடைவெளி இருக்கும். ஸோ அதை வந்து சரியான அளவில் வந்து நம்மளோட ஆட் பண்ண முடியாது. அப்படின்றதுனால தான் நான் அந்த விஷயத்தை வந்து சொல்கிறேன். சரியா, நீங்களும் வந்து உங்களுக்கு அந்த சரியான அளவில் மேல் பக்கம் கீழ் பக்கம்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் எப்படி ஜூம் பண்ணிவிட்டு கேப்சர் பண்ணிவிட்டு எடுத்துங்க. சரியா, இப்போ வந்து இந்த பீட் எஃபெக்ட்டுக்கான பேஸை தான் சொல்ல போகிறேன். அதுக்கப்புறமா மியூசிக் ஏற்ற மாதிரி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து நான் இதை மாற்றிக்கிறேன். நான் இப்போ கேப்சர் பண்ணதை வந்து போட்டுக்கிறேன். ஸோ இப்போ போட்டேன் கைஸ். இப்போ வந்து நீங்கள் அந்த போட்ட இமேஜையே கிளிக் பண்ணி மேலே வந்து 3 டாட் இருக்கும். ஸோ 3 டாட் வந்து மேலே இருக்கும். ஸோ அந்த டாட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட்ஸ் லேயர்ன்னு இருக்கும். ஸோ அது டூப்ளிகேட்ஸ் லேயர் அப்படின்றத கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ நீங்கள் எந்த இமேஜை போடுறீங்களோ அந்த இமேஜில் இது. ஸோ இப்போ வந்து நான் இதை ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் இதை இந்தளவுக்கு ஜூம் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஓவரால் அனிமேஷன் அப்படின்னு சொல்லி இருக்கும் அந்த லேயருக்கு. ஸோ அந்த ஓவரால் அனிமேஷனை கிளிக் பண்ணி ஃப்ளிக்கர் அப்படின்றத கொடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் வந்து கொஞ்சம் பீட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பீட் ஆகிற எஃபெக்டை கூட்டுறதா இருக்கட்டும் குறைக்கிறதா இருக்கட்டும், இதை ஜூம் பண்ணுறதுல தான் இருக்குது. ஜூம் பண்ணுறது குறைக்கிறதுல தான் இருக்குது. இங்கே பாருங்கள், நான் ஜூம் பண்ண அதிகமாக வந்து பீட் ஆகும், நல்லா ஜூம் பண்ணால் பயங்கரமாக பீட் ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்து ஜூமிங்கில் தான் வந்து எல்லாமே இருக்குது. இப்போ பாருங்கள், ஸோ வேறு லெவலில் வந்து இப்படி பீட் எஃபெக்டாக இருக்குது. ஸோ இப்போ எப்படி மியூசிக் ஏற்ற மாதிரி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வாங்க. ஓகே மக்களே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே இமேஜ் தான், ஓவரால் அனிமேஷன் வந்து கொடுக்கல. ஸோ அதே இமேஜில் வந்து லேயரையும் ஆட் பண்ணிவிட்டு மியூசிக்கையும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தெரி பிஜிஎம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டவுன்லோட் பண்ணேன். ஸோ இந்த மியூசிக்கை வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் டவுன்லோட் பண்ணிங்க. அண்ட் அதே கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் நான் யூஸ் பண்ணுற கைன்மாஸ்டரோட லிங்கும் இருக்குது. அதை விட பெஸ்ட்டான கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன்ஸும் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் வேணும் அப்படின்னா நான் உங்களுக்கு மறக்காமல் அந்த கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் வந்துட்டு பார்த்திங்கன்னா போடுறேன். பட் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் இதில் வந்து கொஞ்சம் பழக்கமாயிட்டேன் அப்படின்னு வைங்களேன், நிறைய விஷயங்களை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை மறுபடியும் அழிச்சா அநியாயமாக போயிடும். ஸோ அதனால தான். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் இதை ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஸோ உங்களுக்கு சவுண்ட் கேட்குதுன்னு நினைக்கிறேன், வெயிட் பண்ண கூப்பிட்டேன். சரி, ஓகே காய்ஸ். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மியூசிக்கில் வந்துட்டு பீட் எஃபெக்ட் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். சரியா, ஸோ இப்போ வந்து இந்த மியூசிக்கில் பீட் எஃபெக்ட் எப்படி ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பீட் எங்கே ஆகுதோ அந்த இடத்துல தான் ஆட் பண்ணணும்ல. சரியா, இப்போ நான் ப்ளே பண்ணி பார்க்குறேன். ஸோ இந்த கோட்டை தாண்டி வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து உங்களுக்கு கரெக்டாக காட்ட முடியல. ஸோ என்ன அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள் கைஸ். டூல்ஸில் போய்ட்டு ப்ரஷ் எடுத்தாச்சுன்னா செட் ஆகும் போல். ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள்.
இந்த கோட்டை தாண்டி வரும்போது நான் வந்து அதை மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பீட் வந்து ஸ்டார்ட் ஆகுது சரியா, அந்த அளவுக்கு அதிகமாக வந்து போகுது. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு மார்க்கை போட்டுக்கிறேன் சரியா, புக் மார்க் போட்டுக்கிறேன். ஸோ அது எப்படி போடுறதுன்னா, அந்த க்ரஷர் இருக்குல்ல, இந்த டைம் லைன் ஓடிட்டுருக்கிறது இந்த கோடு வந்து நிலையாக நிற்கும், மீதி வீடியோ தான் ஓடும். ஸோ இப்போ அந்த கோட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த வீடியோ பாயிண்ட் பண்ணிவிட்டு அந்த கோட்டை வந்துட்டு பார்த்திங்கன்னா வைக்கும்போது அந்த கோட்டில் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா அது ப்ளூ கலரில் மாறும். அது புக் மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. ஸோ இந்த புக் மார்க் மூலமாக வந்து நீங்கள் திடீர்னு இப்போ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எந்தெந்த இடத்துல எடிட் பண்ணணுமோ அந்தந்த இடத்துல நம்ம பார்க்கணும் அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு மறுபடியும் திருப்பி பார்க்க முடியாதுல்ல. ஸோ அதனால் வந்து நீங்கள் இதை கிளிக் பண்ணி இதை பண்ணிக்கொள்ளலாம். இப்போ வந்து நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு கடைசியில் ஒரு க்ரஷர் வச்சு காட்டுறேன். ஸோ இப்போ நான் இந்த நீல கலர் க்ரஷரில் மறுபடியும் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த நீல கலரில் கிளிக் பண்ணால் மறுபடியும் இந்த நீல கலருக்கே வந்து நின்றுடும் சரியா, அதுதான் புக் மார்க் அப்படின்றது. இப்போ அது லாங் டச் பண்ணிவிட்டு ரெண்டாவது இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டாவதுக்கு போயிடும். ஸோ இதை வந்துட்டு இப்படியும் பண்ணலாம். அதே நேரத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மறுபடியும் இதை இல்லாமல் ஆக்கணும்னா அதுக்கு மேலேயே மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா இல்லாமல் போயிடும் சரியா. ஸோ இப்போ வந்து அடுத்த பீட் எஃபெக்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் எங்கெங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்தந்த இடத்துல வந்து பாயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோ ஸ்பீட் பண்ணுறேன், பார்த்து கொஞ்சம் கவலைப்படாதீங்க. என்னடா வீடியோவை இவ்வளோ இதாக லென்த்தாக்கிறது அப்படின்னு ஸ்பீட் பண்ணுறேன். ஸோ பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படுற இடத்துல எல்லாத்துலேயும் புக் மார்க் பண்ணிட்டேன். ஸோ இப்போ புக் மார்க் பண்ண இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற வால்யூம் வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணலாம். நீங்கள் அந்த மியூசிக் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ப்ளூ கலர் க்ரஷர் இருக்குல்ல, ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடி வச்சு நீங்கள் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு சைட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது அனிமேஷனில் நம்ம பண்ணுவோம்ல, நான் உங்களுக்கு கீ ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லி தந்திருப்பேன். ஸோ அது மாதிரி தான் இதுவும், இது வாய்ஸ் கீ ஆப்ஷன் சரியா, அதாவது வாய்ஸை கூட்டுறது குறைக்கிறது அந்தந்த இடத்துல. ஸோ அப்படி வச்சு வந்து நீங்கள் இந்த இடத்துல அப்படியே வச்சுட்டு அப்புறமா அந்த நீல கலர் மார்க் இருக்கா, ஸோ அந்த மார்க்கை வந்து கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து போயிட்டு இதில் வந்து கூட சரியா வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ மறுபடியும் வந்து இந்த இடத்துல சரியாக வரேன். ஸோ இப்போ இந்த ப்ளூ கலர் இருக்குல்ல, ஸோ அதுக்கு கொஞ்சம் தாண்டி ஸோ இப்போ இந்த ஒளிமன் உழப்பில் போய்ட்டு அதுக்கும் ப்ளஸ் கொடுத்ததுக்கப்புறமா இப்போ அந்த நீல கலர்லேயே மறுபடியும் வந்து அது கொஞ்சம் கஷ்டம்தான், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதில் ப்ளஸ்ஸை வச்சுட்டு அதில் எவ்வளோ கூட்டணுமோ அதை கூட்டிக்குங்க. ஸோ இப்போ வந்து கூட்டியாச்சு. ஸோ இப்போ வந்து அந்த இடத்துல மட்டும் அதிகமாக இருக்கும் பீட். ஸோ அதுதான் ஒளிமன் வளர்ப்பு. நான் வந்து பண்ணலை சார், அது வேணாம், எதுக்கு பண்ணிக்கிட்டு, சும்மா இருங்க மக்களே. பண்ணிக்கிட்டு அப்படின்னா மொத்தமுமே பண்ணணும், சிலதை மட்டும் பண்ணிட்டு விட்டால் நல்லா இருக்காது சரியா. ஸோ இப்போ நம்ம எப்படி பீட் எஃபெக்ட் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துலாம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு 2 க்ரஷருக்கு நடுவில் வந்து கொஞ்சம் பீட் அதிகமாக இருக்குது, அங்கால இருக்கிற க்ரஷரில் வந்து கொஞ்சம் பீட் கம்மியாக இருக்குது. ஸோ நான் இப்போ வந்து இந்த இதில் இருந்து அடுத்த இதுக்கு வரைக்கும் இதை நடுவால் ஸ்ப்ளிட் அண்ட் ப்ளே ஹெட் மூலமாக க்ராப் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரிம் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த டைம்லைனுக்குள்ளே போயிட்டு நீங்கள் அந்த லேயரை கிளிக் பண்ணுங்கள். அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு ட்ரிம் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு ஸ்ப்ளிட் அட் ப்ளே ஹெட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நடுவில் 2ஆக பிரிஞ்சிடும் சரியா. ஸோ இப்போ இந்த இடத்த மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சி கொஞ்சம் நல்லா ஜூம் பண்ணிவிட்டு ஓவரால் அனிமேஷனுக்குள்ளே போய் ஃப்ளிக்கர் கொடுத்திங்கன்னா ஓவராக பீட் ஆகும். ஸோ இப்போ வந்து பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல guys. ஸோ இந்த மாதிரி தான் வந்து கடைசி வரைக்குமே பண்ணணும். நான் கடைசி வரைக்கும் மெதுவாகவே பண்ணி கேட்டேன், பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். ஸோ நான் மெதுவாகவே பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா டைம்லைனில் இதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட்டட்
ப்ளே ஹெட் மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அடுத்தது இங்கே வரைக்கும் இருக்குது. ஸோ அது நடுவில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கூரையே இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா விட்டு விட்டு எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். அப்படின்றதுனால வந்து நான் அந்தந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா விட்டுருக்கேன். சரியா? ஸோ அந்த மாதிரி தான் நீங்களும் விடணும். சரியா? இப்போ அதில் வந்து ரொம்பவுமே பீட் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு ஃப்ளிக்கை கொடுக்குறேன். பயங்கரமாக வந்து துள்ளிட்டு இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதோட நின்றுச்சு. சரியா? இப்போ அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல, ஸோ இந்த இடத்துல வச்சு நான் இதை வந்து ஸ்ப்ளிட்டட் ப்ளே ஹெட் மூலமாக ட்ரிம் பண்ணிக்கிறேன். ட்ரிப் பண்ணிட்டு அடுத்து இந்த இடத்துல, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ட்ரிம் பண்ணிக்கிறேன் அடுத்தது. ஸோ எல்லாத்தையுமே வந்து ட்ரிம் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. சரியா? ஸோ அடுத்து இதில் வந்து ட்ரிம் பண்ணிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். சரி, ஓகே. இதில் வந்து ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து எங்கே ட்ரிம் பண்ணுறது? ஐயோ, எனக்கு ஒன்றும் புரியல. சரி, நாம் சும்மா வச்சோம். இங்கே வச்சு இடத்துல வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம். வரணும் அது. இந்த இதில் வந்து வச்சு ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம இதுக்கு கொடுத்தாச்சு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டோம். ஸோ அடுத்து இதுக்கு வந்து கொடுக்கணும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜூம் பண்ணிவிட்டு ஓவரால் அனிமேஷன் ஃப்ளிக்கர் கொடுத்துக்கலாம். ஓவரால் அனிமேஷனில் ஃப்ளிக்கர். சரியா? ஸோ அதை கொடுத்தா தான் வந்து நல்லா பீட் ஆகும். ஸோ செம்மையாக வந்து அந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரியே பீட் ஆகலை அப்படின்னாலும் வந்து பீட் ஆகுது. பார்த்திங்களா? அதுதான் செம்மையாக இருக்குது. இப்போ வந்து அடுத்து நம்மளோட இந்த பிளேஸை வந்து கொஞ்சமாக ஜூம் பண்ணிவிட்டு ஃப்ளிக்கர் கொடுத்துடலாம். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது, பீட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பீட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து ஓவரால் அனிமேஷனில் ஃப்ளிக்கர் அப்படின்னு கொடுத்துடலாம். இங்கே சின்னதாக இருக்குல்ல, ஸோ அதை வந்து அப்படியே விட்டு, சரியா? அப்படியே விட்டு ஃப்ளிக்கர் அப்படின்னு கொடுத்தீங்கனாலும் இதாகும். இல்லைனா அதோட குறைய வச்சுட்டு கொடுத்தாலும் இதாகும். பட் நான் கொடுக்கவே இல்லை. வேணாடா சாமி. சரியா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி காட்டுறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பீட் எஃபெக்ட் க்ரியேட் பண்ணணும். நீங்கள் எந்த மியூசிக் வேணாலும் போட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மியூசிக்கோட ஒவ்வொரு இடத்துலையும் பீட் அதிகமாக இருக்க வேண்டிய இடம், குறைவாக இருக்க வேண்டிய இடம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாய்ஸ் என்வலப் மூலமாக வந்து அதை வந்து எடிட்டும் பண்ணிக்க முடியும். ஸோ கைன்மாஸ்டரில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிஜிஎம்மோட லிங்கும் அண்ட் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணுற கைன்மாஸ்டரோட லிங்கும் இருக்குது. அண்ட் வந்து நீங்கள் எந்த கைன்மாஸ்டர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா இந்த கைன்மாஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா அழிக்க முடியாது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கைன்மாஸ்டரில் இருக்கிற டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிற டேட்டாஸ்லாம் அதே மாதிரி இருக்க தக்கினியாக வேறு ஏதாவது கைன்மாஸ்டர் ஏற்றி அந்த கைன்மாஸ்டர்லேயும் அதே டேட்டாவை யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா மறக்காமல் சொல்லிக்கோங்க. ஸோ நான் அதை எக்ஸ்போர்ட் பண்ணிடுறேன் மக்களே. ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. ஓகே மக்களே, தெரிஞ்ச ஒரு 10 பேருக்காக ஷேர் பண்ணி விட்ருங்க. அண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கமெண்ட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பை guys, see you next video.